தமிழ் சினிமாவில் இருக்க டேரக்டர்ஸில் இப்போதைக்கு யார் டாப்பில் இருக்காங்கன்னு கேட்டால் அதில் மெஜாரிட்டி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான். தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற டேரக்டர்ஸ் லிஸ்ட்டில் இவரும் வந்து கண்டிப்பாக எப்போவுமே இருப்பார். இவர் டைரக்ட் பண்ண மூவிஸ் எல்லாமே இது வரையும் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் தான். முதலாக வந்து அச்சம் தவின்னு சொல்லிட்டு 2012 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். அதுதான் அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண ஷார்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவியல் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணார். அதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படம் வந்து மாநகரம் அதோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 4 கோடி தான். பட் அதோட கலெக்ஷன் வந்து 50 crores வந்து 2017 வந்து அது கலெக்ட் பண்ணியிருந்தது. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா அதுல வந்து எல்லாருமே வந்து நியூ ஃபேஸ் தான். யாருமே வந்து பெரிய ஆக்டர்ஸ் யாருமே அதுல இல்ல. மியூசிக் டைரக்டர்ஸும் பெருசா கிடையாது, பேனரும் பெருசா கிடையாது. எல்லாமே வந்து சின்ன ஆக்டர்ஸ் தான். அவங்கள வச்சே வந்து அவர் வந்து அவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் வந்து 2017 வந்து கொடுத்தாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் படத்திலேயே. செகண்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா 2019 வந்து கைதி படம் வந்து டைரக்ட் பண்ணாரு. அந்த படத்துல வந்து கார்த்திக் வந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. 100 crores வந்து கலெக்ட் பண்ணிச்சு. அதுதான் கார்த்திக் அவர்களோட ஃபர்ஸ்ட் 100 crores படமும் கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜய் சாரை வச்சு மாஸ்டர் படம் பண்ணாரு. மாஸ்டர் வந்து கைதி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து விஜய் சார் வந்து கமிட் பண்ணிட்டாரு. மாநகரம் படம் பார்த்ததுமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொன்னதா வந்து லோகேஷ் அவர் வந்து நிறைய இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்கதை வந்து நீங்களே கேட்டிருப்பீங்க. மாஸ்டர் படம் வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 150 crores வந்து ரெடி ஆன படம். ஆனால் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 250 crores கலெக்ஷன் ஆச்சு. பட் ஆனா மாஸ்டரோட ரியல் கலெக்ஷன் வந்து 300 crores ஈஸியா வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய படம் அது. ஆனா கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆன படம் அது. இந்தியாவிலே முதலா ரிலீஸ் ஆன படம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் தான். அதுவும் கோவிட் டைம்ல ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. அதுவும் பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு அந்த படம். அது மட்டும் இல்லாம 2021 ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் பிலிம் வந்து மாஸ்டர் தான். ஸோ அப்படி ஒரு பேர் வந்து மாஸ்டர் படத்துக்கு வந்து இருக்கு. மாஸ்டருக்கு அப்புறம் விக்ரம் படம் வந்து டைரக்ட் பண்ணாரு. அதுல வந்து கமல் சார் வந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட பட்ஜெட் வந்து 125 crores தான். பட் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 430 crores. இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். கமல் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரீஎன்ட்ரி மாரி இருந்தது அந்த படம். ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்தோட கலெக்ஷன் வந்து பெருசா இருந்தது. அதுக்கப்புறம் லோகேஷ் டைரக்ட் பண்ண படம் வந்து லியோ. இந்த படம் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா தமிழ் சினிமாவில் பீக்ல இருக்க டேரக்டரும் பீக்ல இருக்க ஹீரோவும் சேர்ற படம்ன்றனால அந்த படம் பயங்கர ஹைப்ல வந்து ரிலீஸ் ஆச்சு. லோகேஷ் எங்க போனாலும் வந்து தளபதி 67 அப்டேட் சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த படத்தோட பட்ஜெட் வந்து மோர் தென் 300 crores அப்படின்னு சொல்றாங்க. படத்தோட கலெக்ஷன் வந்து அபிஷியலா ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 560 crores சம்திங் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் அது ஆக்சுவல் கலெக்ஷன் வந்து 630 crores இருக்குன்ற மாதிரி கோலிவுட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லியோ பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் ரஜினி சாரோட அவர் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து கூலி. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி இப்போதைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த படம் ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டிங் வந்து முடிய போகுது. இந்த படத்துல வந்து பெரிய ஆக்டர்ஸ் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காங்க. டோலிவுட்ல இருந்து நாகார்ஜுனா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுவரையும் ரிவீல் பண்ணாம வச்சிருக்க ஆக்டர் வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து அமீர் கான். அவர் வந்து ஒரு சின்ன ரோல் வந்து படத்துல வந்து பண்ணியிருக்காங்க. இதுமாரி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இதுல வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் வந்து இந்த இயர் வந்து ஆகஸ்ட் இல்லைனா வந்து செப்டம்பர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து சோலோ ரிலீஸா தான் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சன் பிக்சர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த படம் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 crores கலெக்ட் பண்ண போற படம் வந்து கூலி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் படத்தோட மேக்கிங் எல்லாமே வந்து லோகேஷ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ப்ராபப்ளி நமக்கு வந்து இந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் 1000 crores கலெக்ட் பண்ண போற படமா இருக்கும். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ஆல்மோஸ்ட் 400 crores மேல போயிடுச்சு. ஸோ கலெக்ஷன் வந்து 1000 crores கலெக்ட் பண்ணணும்னா அது ஆப்வியஸா வந்து ஹிந்தியில வந்து இந்த படம் கிளிக் ஆனாதான் வந்து கண்டிப்பா 1000 crores கலெக்ட் பண்ண முடியும். ஸோ சன் பிக்சர் வந்து இது வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு வந்து எல்லா சைடும் வந்து அவங்க எல்லா பாசிபிலிட்டிஸும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆகஸ்ட்ல வந்து ஏன் டவுட்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரித்திக் ரோஷனோட வார் படமும் வந்து அந்த மந்த் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த படம் வந்து செப்டம்பர் மந்த் வந்து தள்ளி போக சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் சாரோட ஜனநாயகன் படமும் வந்து இந்த இயர் வந்து ரிலீஸ் ஆகல. ஜான்ல தான் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த இயர்ல வந்து கூலியோட டேட்டை வச்சு தான் மற்ற படத்தோட டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையும் வந்து சன் பிக்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவரை 5 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 5 படமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் தான். எல்லாம் கிடையாது, பிளாக் பஸ்டர் தான் எல்லாமே. படத்தோட ரிவ்யூஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நல்ல ரிவ்யூ தான் வந்தது. லியோ மட்டும் செகண்ட் ஹாஃப்ல வந்து சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்தது. பட் அதையும் தாண்டி அந்த படம் வந்து கலெக்ஷன் வந்து நல்லாவே இருந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரையும் இவர் படம் எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் தான். கூலியும் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான் ஆகும். பட் அந்த படம் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி 1000 crores கலெக்ட் பண்ணுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவர் ரொம்ப பேர் போனதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்சியூ தான். இந்த எல்சியூ நேம்னாலே இப்போ இவருக்கு வந்து
தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் டோலிவுட்லையும் சரி, மாலிவுட்லையும் சரி, சாண்டல்வுட்லையும் சரி, ஹாலிவுட்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே இவருக்கு வந்து இப்போ ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அந்த நேமை வந்து பிராண்ட் மாரி கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பிராண்ட்ல வர எல்லா படமே வந்து கண்டிப்பா வந்து பிளாக் பஸ்டரா தான் ஆகும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் அந்த எல்சியூல வரப்போற படம் வந்து கைதி 2 தான். அந்த படம் வந்து அடுத்து அவர் அந்த படத்தை தான் டைரக்ட் பண்ண போறதா அவர் சொல்லிட்டாரு. ஸோ அந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி அந்த படம் எப்படியோ ஒரு ரிலீஸ் ஆகுறது 2 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த எல்சியூல இருந்து ஒரு படமா வந்து அவர் ரிலீஸ் பண்ற மாதிரி ஐடியால வச்சிருக்காரு. ஸோ அவர் டைரக்ட் பண்ண போற அடுத்த படம் எல்லாமே வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும்னு அவர் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் நம்ம வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து வந்து சொல்லிடலாம்.